எங்கள் சேனலுக்கு உங்களை மனமுவந்து வரவேற்கிறோம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து அறிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள மறவாதீர்கள். உடுப்பியில் ஒரு அழகான பூங்கா உள்ளது. அந்த பூங்காவிற்கு தினமும் காலையில் 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளம் பெண் வந்து கொண்டிருந்தாள். அவளது பெயர் திவ்யா. அவள் வெண்ணெய் ரொட்டி மற்றும் பிஸ்கட்டுகளை எடுத்து வந்து அங்கு வந்து சுற்றும் நாய்களுக்கு போட்டு உணவளிப்பாள். நாய்களை மிகவும் நேசிப்பாள். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரமாவது அந்த பூங்காவில் அமர்ந்து அந்த விலங்குகளுடன் அமைதியாக நேரத்தை செலவிடுவாள். அது அவளுக்கு பிடித்தமான தினசரி நடைமுறையாக இருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல் அவள் அங்கு அமர்ந்திருக்கும் போது ஒரு இளைஞன் வினோதமான பார்வையுடன் அவளை பார்ப்பதை கவனித்தாள். அவனது வயது 25க்கு மேல் இருக்கும். அவன் மிகவும் கஷ்டத்தில் இருப்பது போல் தோற்றமளித்தான். அவனுடைய உடல் மெலிந்து முகத்தில் வாட்டம் தெரிந்தது. அவளை பார்ப்பதற்காகவே அவன் அங்கு வந்திருப்பதாக தோன்றியது. திவ்யாவிற்கு அவன் மீது பரிதாபம் ஏற்பட்டது. உடனே அவன் அருகில் சென்றாள். ஏன் என்னை இப்படி பார்க்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா என்று கேட்டாள். அந்த இளைஞன் சற்று தயங்கினான். பிறகு, மேடம், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நீங்கள் நாய்களுக்கு போடும் அந்த ரொட்டியை எனக்கு கொடுப்பீர்களா என்று கேட்டான். திவ்யா சற்று அதிர்ச்சி அடைந்தாள். இது நாய்களுக்கு மட்டுமே. இது பழைய ரொட்டி. இதை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது என்றாள். ஆனால் அந்த இளைஞன், பரவாயில்லை மேடம், பழையதானாலும் சரி, எனக்கு இதையே சாப்பிட வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டான். திவ்யாவின் மனம் கரைந்தது. அவள் உடனே பூங்காவிற்கு வெளியே சென்று அவனுக்காக புதிய உணவு வாங்கி வந்தாள். அந்த இளைஞன் அந்த உணவை பார்த்ததும் பசியின் வேகத்தில் அவசரமாக சாப்பிடத் தொடங்கினான். சாப்பிட்டு முடித்ததும் திவ்யாவுக்கு நன்றி கூறினான். என் பெயர் மனோஜ். நான் கோவையில் இருந்து வந்தேன். வேலை தேடி வந்தேன். ஆனால் பல நாட்களாக சாப்பிடவில்லை என்றான். அந்த சந்திப்புக்கு பிறகு திவ்யாவின் மனதில் மனோஜ் மீது ஒரு அக்கறை ஏற்பட்டது. அவனுக்கு இனியும் பசி ஏற்படக்கூடாது என்பதில் அக்கறை காட்டினாள். மனோஜுவின் கதையை கேட்ட திவ்யா அடுத்து என்ன முடிவு எடுப்பாள்? அவனுக்கு மேலும் உதவி செய்வாளா? தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம். மறுநாள் காலை 9 மணிக்கு திவ்யா வழக்கம் போல் பூங்காவிற்கு வந்தாள். அவள் கையில் நாய்களுக்கான ரொட்டிகள் மட்டுமின்றி மனோஜுவிற்காக தனியாக புதிய தின்பண்டங்களும் வாங்கி வந்திருந்தாள். ஆனால் மனோஜ் அவளை பார்த்ததும், வேண்டாம் மேடம், நான் இனி உங்கள் உணவை சாப்பிட மாட்டேன். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று கூச்சப்பட்டான். திவ்யா புரிந்து கொண்டாள். இது கூச்சப்பட தேவையில்லை. நீ பசியோடு இருக்கிறாய், சாப்பிடு என்று வற்புறுத்தினாள். மனோஜ் சிறிது நேர தயக்கத்திற்கு பின் உணவை வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்ததும் திவ்யா அவனிடம் அவனது கதையை முழுமையாக கேட்க ஆரம்பித்தாள். மனோஜ் சொன்னான், நான் கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்தவன். என் தந்தை என்னை வேலைக்காதவன் என்று தினமும் திட்டுவார். ஒரு நாள் அடியை தாங்க முடியாமல் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே வெறியுடன் வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டேன். இங்கு வந்து பல மாதங்கள் ஆகின்றன. மழைக்காலம் என்பதால் தொடர்ந்து மழை பெய்கிறது. அதனால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை. இரவுக்கு இரவு இந்த பூங்காவிலும் அதை சுற்றியுள்ள கடைகளின் சட்டர்களுக்கு கீழும் படுத்து தூங்குகிறேன். கடந்த 10 நாட்களாக சரியாக சாப்பிடவில்லை. திவ்யா இதை கேட்டு மிகவும் வருத்தப்பட்டாள். நீ இங்கேயே இருந்தால் உனக்கு எதிர்காலம் இல்லை. உன் ஊருக்கு திரும்பி போக மாட்டாயா என்று கேட்டாள். மேடம், என்னால் திரும்பி போக முடியாது. எந்த முகத்தை வைத்து கொண்டு போவது? இங்கேயே ஏதாவது வேலை கிடைத்தால் போதும். நான் கடினமாக உழைக்க தயாராக இருக்கிறேன் என்றான் மனோஜ். திவ்யா அன்று அவனுக்கு 5000 ரூபாயும் கொடுத்து, இதை வைத்துக்கொண்டு முதலில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்துக்கொள். உனக்கு பசி எடுக்கும் போது சாப்பிட வாங்கிக்கொள். வேலைக்கு முயற்சி செய் என்றாள். மனோஜ் அந்த தொகையை பெற்று அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே ஒரு அறை தேடத் தொடங்கினான். இந்த சமயத்தில் திவ்யாவின் பின்னணி சற்று வித்தியாசமானது. அவள் ஒரு பணக்கார குடும்பத்தின் மருமகள். அவளுக்கு பணம், நகை எதற்கும் குறைவில்லை.
ஆனாலும் அவள் மனதிற்கு அமைதி இல்லை. அதனால்தான் பூங்காவிற்கு வந்து நேரத்தை கழிப்பது. அவளது கணவர் ரோஹன் 45 வயதான தொழிலதிபர். அவருக்கு முதல் மனைவியில் 20 வயது மகள், 18 வயது மகன் என 2 குழந்தைகள். அந்த பெண் விவாகரத்து பெற்று சென்று விட்டாள். ரேகாவுக்கு வயது 19 ஆக இருந்தபோது இந்த திருமணம் நடந்தது. ரோஹன் ஒரு நல்ல மனிதர்தான். ஆனால் அவர் தனது அலுவலக வேலைகளிலும் தொழிலிலும் மூழ்கியிருந்ததால் திவ்யாவிற்கு அவரது பாசமும் நேரமும் கிடைப்பது மிகவும் குறைவு. திவ்யா மனோஜுவிற்கு அறை பிடித்து பணம் கொடுத்தாள். ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட போகும் உறவு அவளது வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது. அடுத்து என்ன நடக்கும்? மனோஜ் பணத்தை வாங்கிய சில நாட்களில் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். குளித்து சுத்தமான ஆடைகள் அணிந்து புத்துணர்ச்சியுடன் ஒரு நாள் பூங்காவிற்கு வந்தான். திவ்யா அவனை பார்த்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். என்னடா, இப்போது நன்றாக இருக்கிறாய் என்றாள். ஆமாம் மேடம், உங்கள் உதவியால் எனக்கு ஒரு அறை கிடைத்துவிட்டது. மேலும் இப்போது அருகிலுள்ள ஒரு பேக்கரியில் வேலையும் கிடைத்துவிட்டது என்றான் மகிழ்ச்சியுடன். திவ்யாவிற்கு அவன் சொன்ன செய்தி பெரும் மகிழ்ச்சியை தந்தது. நாளை முதல் நீ ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை தொடங்கிவிடலாம் என்றாள். ஆனால் மனோஜ், மேடம், என்னால் காலை 8 மணிக்கே வேலைக்கு போக வேண்டும். எனவே நான் காலை 8 மணிக்கு இங்கே வந்து விடுகிறேன். நீங்களும் வர முடிந்தால் வாருங்கள் என்றான். திவ்யாவோ வீட்டில் நிறைய வேலைகள் இருந்ததால் காலை 8 மணிக்கு வர முடியாது என்ற நிலையில் இருந்தாள். எனக்கு காலை 8 மணிக்கு வர முடியாது. உனக்கு விடுமுறை நாட்களில் சந்தித்து கொள்ளலாமாமா என்று கேட்டாள். சரி, திங்கட்கிழமை எனக்கு விடுமுறை என்றான் மனோஜ். அன்றிலிருந்து இருவரும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திக்க தொடங்கினர். படிப்படியாக அவர்களுக்குள் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. பேசுவதிலும் பார்வையிலும் காதல் துளிர்க்கத் தொடங்கியது. ஒரு நாள் திவ்யா மனோஜிடம், உன் அறையை எனக்கு காட்ட மாட்டாயா என்று கேட்டாள். மனோஜ் உடனே, ஏன் காட்ட மாட்டேன், வாருங்கள் என்று அவளை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். அந்த அறைக்கு சென்றதும் இருவருக்கும் இடையே அன்பு எல்லைகளை தாண்டியது. உணர்ச்சி வசப்பட்டு உடலுறவும் கொண்டனர். அது ஒரு தவறு என தெரிந்தும் தங்களை தாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அன்று முதல் ஒவ்வொரு வாரமும் ரகசியமாக அந்த அறையில் சந்திப்பதை வழக்கமாக்கி கொண்டனர். மனோஜ் மேலும் மேலும் திவ்யாவின் மீது ஈர்க்கப்பட்டான். திவ்யாவும் மனோஜை தவிர வேறு யாரும் தனக்கு தேவையில்லை என்ற உணர்வில் இருந்தாள். இந்த உறவு மேலும் ஆழமடைய திவ்யா தனது கணவன் ரோஹனிடம் இருந்து மேலும் அதிகமாக விலகத் தொடங்கினாள். ரோஹன் வேலை காரணமாக வீட்டில் இருந்தாலும் திவ்யாவின் மாற்றத்தை கவனிக்க தவறவில்லை. அவளது கண்களில் ஒரு புது மினுமினுப்பு, அவளது பேச்சில் ஒரு புது உற்சாகம், இவையெல்லாம் அவருக்கு சந்தேகத்தை அளித்தன. திவ்யா மற்றும் மனோஜின் உறவு ரகசியமாக தொடர்கிறது. ஆனால் இது ரோஹனின் குடும்பத்திற்கு தெரிய வரப்போகிறது. அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். நாட்கள் செல்ல செல்ல திவ்யா மற்றும் மனோஜின் ரகசிய உறவு குறித்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் விதி வேறு மாதிரி நினைத்தது. திவ்யாவின் மாமியார் சுமதி தன் மருமகள் ஏன் தினமும் பூங்காவிற்கு செல்கிறாள் என்று ஒரு தனிப்பட்ட ஆளை கொண்டு கண்காணிக்க செய்தார். சில நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு திவ்யா ஒரு இளைஞனை ரகசியமாக சந்தித்து அவனுடைய அறைக்கு செல்வதை கண்டுபிடித்தார்கள். ஒரு மாலை நேரத்தில் திவ்யா வீடு திரும்பியதும் மாமியார் சுமதி அவளை மிரட்டலாக அழைத்தார். நீ எங்கே போய்விட்டு வருகிறாய், சொல்லு என்று கேட்டார். திவ்யா திகைத்து போனாள். பூங்காவிற்குத்தான், நாய்களுக்கு உணவு போட என்று தயங்கி தயங்கி பதில் சொன்னாள். உடனே மாமியார், பொய் சொல்லாதே, எங்கள் கண்காணிப்பாளன் எல்லாம் படம் பிடித்திருக்கிறான். நீ ஒரு இளைஞனை காதலித்து அவன் அறைக்கு போய் வருகிறாய் அல்லவா என்று கத்தினார். அதிர்ச்சியும் பயமும் அடைந்த திவ்யா தலை குனிந்து நின்றாள். அப்போது மாமனாரும் அங்கு வந்து, எங்கள் குடும்பத்திற்கு நீ இழைத்த அவமானம் பெரிது.
ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணை எங்களால் வீட்டில் வைத்துக்கொள்ள முடியாது என்று கடுமையாக கண்டித்தார். சிறிது நேரத்தில் ரோகன் வீட்டிற்கு வந்தான். அவன் வந்ததும் அவனுடைய தாய் தந்தையர் நடந்த அனைத்தையும் கூறினார்கள். ஆனால் மற்றவர்கள் எதிர்பார்த்தது போல் ரோகன் கோபம் கொள்ளவில்லை. மாறாக அவன் அமைதியாக திவ்யாவை பார்த்தான். இது உண்மையா என்று மட்டுமே கேட்டான். திவ்யா அழுது கொண்டே ஆமாம் என்றாள். என்னை மன்னியுங்கள் என்று கெஞ்சினாள். ரோகன் சட்டென்று எழுந்து தன் தாயிடம், அம்மா, நான் இந்த விஷயத்தில் திவ்யாவை மன்னித்து விட்டேன். அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றான். ஆனால் மாமியாரோ, இல்லை, அவள் பெயரில் இருக்கும் 25 லட்சம் ரூபாயை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அவள் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த குடும்பம் மிகவும் பணக்கார குடும்பம். வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினர் பெயரிலும் லட்சக்கணக்கில் சேமிப்பு இருந்தது. திவ்யா வீட்டை விட்டு வெளியேற்றப்படும் நிலை வந்துவிட்டது. ஆனால் ரோகனின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? அவன் உண்மையில் திவ்யாவை மன்னித்தானா? தொடர்ந்து பார்ப்போம். திவ்யா பெயரில் இருந்த 25 லட்சம் ரூபாயை குடும்பத்தினர் எடுத்துக்கொள்ள அவள் வெறுமனே வெளியேற தயாரானாள். ஆனால் அப்போது ரோகன் மீண்டும் பேசினான். அம்மா, நீங்கள் அவளுடைய பணத்தை எடுப்பது தவறு. அந்த பணத்தை நான் அவளுக்கு தர முடிவு செய்துள்ளேன் என்றான். தாயும் தந்தையும் அதிர்ச்சி அடைந்தனர். நீ பைத்தியமா என்று கத்தினர். ரோகன் சொன்னான், இல்லை, நான் பைத்தியமில்லை. நான் 40 வயதானவன். என் மகளை விட 1 வயது சிறிய பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டது என்னுடைய மிகப்பெரிய தவறு. அவளுக்கு என்னிடம் அன்பு இருந்திருக்காது. அவள் இங்கு 5 வருடங்கள் வாழ்ந்தாள். இந்த வீட்டை ஒரு வேலைக்காரியைப் போல் நிர்வகித்தாள். ஒரு நாள் கூட அவளுக்கு பிறந்த வீட்டிற்கு போக வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவளுக்கும் ஆசைகள் உண்டு, தேவைகள் உண்டு. பணம் மட்டும் போதாது. அன்பு, கவனிப்பு, நேரம், இவைதான் உண்மையான தேவைகள். நான் அவளுக்கு எதையும் கொடுக்க தவறினேன். எனவே இந்த தோல்விக்கு நானே பொறுப்பு. அவள் தவறு செய்திருந்தாலும் அதற்கு மூல காரணம் நான்தான். ஆகையால் அவள் பெயரில் உள்ள 25 லட்சத்தை அவளுக்கே கொடுங்கள். அதை வைத்துக்கொண்டு அவள் புது வாழ்க்கையை தொடங்கட்டும் என்றான். ரோகனின் குடும்பத்தினர் ஆட்சேபித்தும் அவன் அவர்களை மீறி திவ்யாவுக்கு அந்த பணத்தை தர முடிவெடுத்தான். திவ்யா அவன் காலில் விழுந்து அழுதாள். என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை என்றாள். ஆனால் ரோகன் சொன்னான், இல்லை, நீ இந்த பணத்தை வைத்துக்கொள். உனக்கு வேறு உதவி தேவைப்பட்டாலும் என்னை தொடர்பு கொள். மனோஜுடன் நீ சந்தோஷமாக இரு. அவனே உன் எதிர்காலம். திவ்யா தன் கண் கலங்க ரோகனிடம் விடை பெற்று மனோஜுவை தேடிச் சென்றாள். மனோஜு எல்லாவற்றையும் கேள்விப்பட்டு திகைத்தான். ஆனால் திவ்யாவை கட்டி தழுவி, நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நாம் ஒன்றாக புது வாழ்க்கையை தொடங்கலாம் என்றான். அவர்கள் மனோஜின் சொந்த ஊரான கோவைக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தனர். வழியில் திவ்யா அந்த 25 லட்சம் ரூபாயையும் எடுத்துச் சென்றாள். அதை வைத்து ஒரு சிறிய வணிகத்தை தொடங்கலாம் என்று திட்டமிட்டனர். திவ்யாவும் மனோஜுவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கப் போகிறார்கள். ஆனால் ஒரு பணக்கார வீட்டில் வளர்ந்த திவ்யா ஒரு சிறிய கிராமத்தில் வாழ முடியுமா? அவர்கள் என்ன தொழில் தொடங்கப் போகிறார்கள்? கோவை மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான சிறு கிராமத்தை அடைந்த திவ்யா மற்றும் மனோஜ் அங்கே ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டனர். மனோஜுக்கு ஏற்கனவே பேக்கரியில் வேலை இருந்தாலும் திவ்யா ஏதேனும் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினாள். நம்மிடம் 25 லட்சம் இருக்கிறது. இதை வைத்து நாம் ஏதேனும் ஒரு தொழில் செய்யலாம் என்றாள். மனோஜ் சொன்னான், எனக்கு சிறு வயதிலிருந்தே பேக்கரி பொருட்கள் செய்வதில் ஆர்வம். நாம் ஒரு சிறிய கேக்கரி கடையை தொடங்கலாம். திவ்யாவிற்கும் அந்த யோசனை பிடித்தது. இருவருமாக இணைந்து கிராமத்தின் நடுவே ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்தனர். அங்கு புதியதாக பிஸ்கட், கேக், பிரெட் செய்வதற்கான இயந்திரங்களை வாங்கினர். மேலும் சில நிபுணர்களின் உதவியுடன் பயிற்சியும் பெற்றனர். படிப்படியாக அவர்களின் கேக்கரிக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கத் தொடங்கினர். தரமான உணவுப் பொருட்களை மலிவு விலையில் கொடுத்ததால் ஊர் மக்கள் மிகவும் விரும்பி வாங்கினர். வணிகம் வளர்ந்தது. சில மாதங்களில் லாபம் கிடைக்கத் தொடங்கியது. கிராம மக்களுடன் நன்றாக பழகினர்.
திவ்யா அங்குள்ள பெண்களுக்கு சிறு தொழில் செய்வதற்கான பயிற்சிகளும் கொடுக்கத் தொடங்கினாள். அவளுக்குள் இருந்த கொடுக்கும் குணமும் சேவை மனப்பான்மையும் அவளை அனைவருக்கும் பிடித்தமான நபராக மாற்றியது. சில மாதங்கள் கழித்து ஒரு நல்ல நாளில் அந்த கிராமத்தின் அழகிய கோயிலில் வைத்து திவ்யாவும் மனோஜுவும் திருமணம் செய்து கொண்டனர். மிக எளிமையாக, ஆனால் மனமுவந்து கோயில் பூசாரியின் முன்னிலையில் அவர்கள் பத்தினி சூட்டிக் கொண்டனர். மனோஜின் சில உறவினர்களும் திவ்யாவின் சில நண்பர்களும் மட்டுமே கலந்து கொண்டனர். அந்த நிகழ்வில் ரோஹன் கூட அழைக்கப்பட்டிருந்தான். அவன் வந்து இருவரையும் வாழ்த்திவிட்டுச் சென்றான். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லி திவ்யாவிற்கு ஒரு நகைப்பெட்டியும் பரிசாக தந்தான். இன்று திவ்யா மற்றும் மனோஜ் மிகவும் மகிழ்ச்சியான தம்பதியினராக வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. அவர்களின் சிறிய கேக்கரி இப்போது ஒரு புகழ்பெற்ற பெயராக மாறியுள்ளது. அந்த கதையை கேட்கும் அனைவரும் உண்மையான அன்பும் தியாகமும் புரிதலும் இருந்தால் எவ்வளவு பெரிய சிக்கலையும் சமாளிக்கலாம் என்பதை உணர்கிறார்கள். இனி திவ்யா மற்றும் மனோஜின் வாழ்க்கை இனிமையான பாதையில் செல்கிறது. ஆனால் இந்த கதையில் இருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம்? அடுத்த இறுதி பகுதியில் பார்ப்போம். இந்த கதை நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம்: பணம் மட்டும் வாழ்க்கையில் போதாது, அன்பும் நேரமும் அவசியம். ரோகன் ஒரு நல்ல மனிதராக இருந்தும் திவ்யாவிற்கு தேவையான அரவணைப்பை கொடுக்க தவறிவிட்டார். அதுவே அவளை தவறான பாதைக்கு இட்டு சென்றது. ஆனால் தவறு நடந்த பின் அதனை பொறுப்பேற்று மன்னித்து மேலும் படித்துறையாக நடந்து கொண்டது ரோகனின் மேன்மைக்கு எடுத்துக்காட்டு. திவ்யாவின் கொடுக்கும் குணமும் யாரும் கஷ்டத்தில் இருந்தால் உதவும் இயல்பும் தான் மனோஜை அவளுக்கு அறிமுகப்படுத்தியது. அவள் உதவி செய்ய நினைத்ததால் தான் மனோஜ் என்ற ஒரு நல்ல ஆத்மா அவள் வாழ்க்கைக்குள் வந்தான். எனவே நாம் யாருக்காக உதவி செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதில் கவனம் தேவை. ஆனால் உதவும் மனம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயம் நல்ல பாதைக்கு திருப்பும். இன்னொரு பாடம்: வயது வித்தியாசமும் கட்டாய திருமணமும் எவ்வளவு பெரிய உளப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இக்கதை காட்டுகிறது. ஒரு பெண்ணின் உணர்வுகளும் ஆசைகளும் மதிக்கப்பட வேண்டும். வெறும் பணத்திற்காகவோ குடும்பத்தின் கட்டாயத்திற்காகவோ ஒரு திருமணம் நிகழ்த்தப்படும் போது அது இனி யாருக்கும் மகிழ்ச்சியை தராது. இருவருக்கும் பொருந்திய புரிதலான உறவே நிலையானது. திவ்யாவும் மனோஜுவும் இன்று ஒரு சிறிய ஆனால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். தொழில் வெற்றி பெற்றுள்ளது. அவர்கள் அக்கிராமத்திலேயே ஒரு சிறிய வீடு கட்டிக்கொண்டுள்ளனர். மனோஜ் இப்போது தனது சொந்த கடையின் உரிமையாளர். திவ்யா வீட்டு வேலைகளுடன் சேர்த்து கடைக்கும் உதவுகிறாள். தினமும் காலையில் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பழைய பூங்காவிற்கு செல்வார்கள். ஆனால் இப்போது அந்த பூங்கா உடுப்பியில் இல்லை. அவர்கள் கிராமத்திலேயே ஒரு சிறிய பூங்கா உள்ளது. அங்கு சென்று திவ்யா நாய்களுக்கு உணவு போடுவாள். மனோஜ் அவளுக்கு துணையாக இருப்பான். அவர்கள் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த இனிய நேரத்தை கழிப்பார்கள். இது அவர்களின் தினசரி வழக்கமாக மாறிவிட்டது. இந்த கதையை படித்து உங்களுக்கு எப்படி இருந்தது? கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த மாற்றம் பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இது போன்ற மேலும் பல உணர்ச்சிகரமான போதனையான கதைகளை தொடர்ந்து தருகிறோம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து எங்களுடன் இருங்கள். நன்றி.